ந தர்மனுஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் துவச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹா என்று தன்னுடைய குறைகளையெல்லாம் சொல்கிறார். என்னென்ன? ஒரு நல்ல குணம் எனக்கு கிடையாது. அசூயா பிரசவபூஹு நிமக்னஹா துர்மானி ஸ்மரவரவசா வஞ்சனபரஹா. ஒத்தருக்கு நான் நல்லது பண்ணது கிடையாது, உன் திருவடிகளில் பக்தி கிடையாது, குளித்து உன் நன்னலையோம்பும் குறிகொள் அந்தணமதன்னை ஒழித்திட்டேன், எண்கள் இல்லை நின்கணும் பத்தனல்லேன். தொண்டடிப்புடியாழ்வாரும் பல பாசுரங்களில் எனக்கு எந்த நன்மையுமே கிடையாது, போதெல்லாம் போதுகொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்தினேன். மனசில் பக்தி கிடையாது, ஒரு புஷ்பத்தை எடுத்து உன் திருவடியில் சேர்த்தது கிடையாது, உன்னுடைய நாமங்களை பாடியது கிடையாது என்று தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிக் கூறுகிறாரோ இல்லையோ. நைச்சானுசந்தானம்னு தெரிவிப்பார்கள். நான் தாழ்ந்தவன், நீச்சன், நீச்சன்னு ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பகவான் எவ்வளவு உயர்ந்தவர் நினைக்க வேண்டும். பராசர பட்டர் சொன்னார், நான் பண்ணி பார்த்தேன், பகவானுடைய பெருமைகளை பேசி முடிக்கிறதுக்கே எனக்கு 24 மணி நேரம் போரலை. அதனால் என்னுடைய குணங்கள், என்னுடைய தோஷங்களை சொல்ல முடியாமல் ரொம்ப நாளாக காலம் தாழ்த்தி விட்டேன். அதை சொல்கிறதுக்கு 2 பேர் வந்தாலோ இல்லையோ, நான் என்னுடைய செய்ய வேண்டிய காரத்தை விட்ட போது அவர்கள் நினைவுபடுத்தி எனக்கு சொல்லி கொடுத்தார்களே, அதுக்காக மரியாதை பண்ணேன்னு சொன்னாராம். இப்போ இப்படியும் பார்க்கலாமோ இல்லையோ. ஒருத்தர் என்ன அவமரியாதை செய்தார்னால் மனதில் நான் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேனோ அதை பொறுத்துத்தான். கீதையிலேயே கண்ணன் சொல்ல போது ஒருவர் நமக்கு இகழ்கிறார்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்த்து ரொம்ப தவறாக பேசுகிறார், என்ன பார்க்கணும்? இந்த ஒரு மனுஷன் என்னை வெறுக்கிறார், பகைவனாக பார்க்கிறார், அதனால் எனக்கு துக்கம் கொடுப்பதற்கு என்னை வைகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ. என்ன உண்மையாக நினைக்கணுமா? நான் பல பிறவிகளில் பல பாபங்களை செய்துள்ளேன். பாபம் செய்திருந்தால் அதற்கு பயனாக துக்கத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த துக்கத்தை நான் அனுபவிப்பதற்கு ஏதோ ஒரு பிறவியில் பண்ண பாபம் தானே காரணம். அப்போ எதிர்த்தாப்பில் வந்த மனுஷன் யார் தெரியுமா? நான் பண்ண பாபத்தினுடைய ஒரு வடிவம். பாபம் என்ன நேரம் வந்தால் தலையில் கொட்டும், ஏதோ ஒரு மனிதன், விலங்கு, தெய்வன் அந்த வடிவத்தில் தானே வர வேண்டும். அப்போ நான் அனுபவிக்கும் சுகங்கள் துக்கங்கள் அனைத்தும் நான் முன் செய்த வினைகளாலே என்று பார்த்து அந்த வினைகள் என்னை துன்புறுத்துவதற்கு இந்த மனிதன் மூலம் இயங்குகின்றனவே தவிர இந்த மனிதனுக்கு என்னை வெறுக்கணும்னு ஏதான தலையெழுத்தான். அவர் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, அவரும் மோட்சத்துக்கு போகிறதுக்காக முயல்கிறார், நானும் மோட்சத்துக்காக முயல்கிறேன். அப்போ நமக்குள்ள ஒரு பகையும் கிடையாது. ஆனால் என்னுடைய பாபங்கள் அவர் மூலம் என்னை தாக்குகின்றன என்று புரிந்து கொண்டால், இப்போ இவா இத்தனை பண்ணதும் அவருக்கு ஒரு பொருட்டாவே படலை. ஏன்னா அவருடைய மனதில் தன்னுடைய உடலிலோ தன்னுடைய உணவிலோ எதிலுமே ஒரு அக்கறையே வைக்கவில்லை. உணவு என்பது உடலை தாங்கிக் கொள்வதற்கு, உடல் என்பது பகவானை தொடுவதற்கு, அதுக்கு மேலே அந்த உடலுக்கு அவரே மரியாதை கொடுக்கல. அதனால் யார் அதை துன்புறுத்தும் போதும் அவருக்கு ஒரு பொருட்டாகப்படவில்லை. தேகம் மனோமாத்திரம் இமம் கிரகித்வா மமாஹமித் அந்ததியோ மனுஷ்யாக. மனுஷர்களெல்லாம் குருடர்களாக உடலையே தான் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். அந்த எண்ணத்தை எவன் ஒருவன் விடுகிறானோ அவனுக்கு எந்த மானம் அவமானம் எதுவுமே தெரியாது. ஆத்மாதான் உயர்ந்தவர், ஆத்மாவினுடைய முன்னேற்றம்தான் குறிக்கோள், அது பரமாத்மாவை அடைவதுன்னு எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு தீயவர்கள் செய்யும் அவமரியாதைகளாலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏஷோகம் அந்யோயம் இது பிரமேண துரந்தபாரே தமசே பிரமந்தி சுகதுக்க பிரதோ நான்யः புருஷஸ்ய ஆத்ம விப்ரமः மித்ரோதாசீன ரிபவः சம்சாரஸ்தமசக் கிருதः. தெரிவிக்கிறார், மக்களை பார்த்த உடனே இவர்களெல்லாம் வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் வேண்டாதவர்கள் என்று பிரித்து நமக்கு பார்க்க தெரிகிறதோ இல்லையோ. இதெல்லாம் எதனால் வந்தது? அனைத்தும் கர்மத்தாலே. ஒருத்தர் எனக்கு உறவினர் என்பதும் கர்மத்தாலே, ஒருத்தர் எனக்கு எதிரி என்பதும் கர்மத்தாலே. அப்போ அவர்களை நல்லவர்கள்னோ தீயவர்கள்னோ வேண்டியவர்கள்னோ வேண்டாதவர்களோ நினைச்சு பிரயோஜனமே கிடையாது. அப்போ இந்த இயல்பிலிருந்து வெளியே நாம் தள்ளி இருக்க வேண்டும். ஆழ்வார் நன்னாதார் முருவலிப்ப நல்குற்றார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கைன்னு பாடுகிறார். ஒருத்தருக்கு மரணம் அடைந்து விட்டார்னால் அப்போ என்ன பண்ணுவாளாம்? நன்னாதார் முருவலிப்ப. யாருக்கெல்லாம் அந்த மரணம் அடைந்தவரை பிடிக்காதோ அவள்லாம் மெதுவாக சிரிக்க ஆரம்பிப்பாளாம். போயிட்டாரா, சரி இவருக்கு இது வரணும் தான், ரொம்ப நாளாக காத்துருந்தேன், இவர் எப்போ போவார்னு காத்துருந்தேன், மரித்து விட்டார் என்று சிரிக்க ஆரம்பிப்பாளாம். எந்த அளவுக்குனால் நேற்று வரைக்கும் வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கமே இல்லாதவர் கூட இவன் மரித்தான் உடனே வெத்தலைப்பாக்கு போட்டு அதை நன்னா மென்று அந்த செவப்பு பல்லில் தெரிகிற அளவுக்கு வாய்விட்டு பல்லு தெரிய சிரிப்பாளாம். நன்னாதார் முறிவலிப்ப நல் உற்றார் கரைந்து ஏங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தா உறவினர்கள் எல்லாரும் யாரெல்லாம் இவரிடத்தில் அன்போடு இருந்தார்களோ, ஐயோ போயிட்டாரே போயிட்டாரேன்னு கரைந்து தங்களுடைய உயிரே போனது போல ஒரு பக்கம் கரைந்து இருக்கிறார்கள். இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கலைங்கிறார் ஆழ்வார். ஒருத்தன் மரணம் அடைந்தார்னா அவனை பார்த்து ஒன்று வருத்தப்படணும், இல்லாவிட்டால் அவர் நல்ல கதி அடைஞ்சிருக்கார்னா ஆனந்தப்படணும். போயிட்டாரேன்னு ஒரு பக்கம் அழுவதும் அவரிடத்தில் அதிகமான பற்று வைத்தபடியாலே வந்தது. இவர் போனார்னு ஆனந்தப்படுவதும் அவர் என்னமோ இவருடைய ஆத்மாவின் முன்னேற்ற தடுத்தார் நினைச்சுண்டு இவன் செய்கிறான். எந்த ஒரு உலகத்தில் எந்த பகைவன் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பகைவனால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடை ஏற்படுகிறதுன்னு யாருமே சொல்ல மாட்டான். பகைவனே உடலால் வர சுகத்துக்குத்தான் தடையா இருப்ப. கண்ணன் கீதையில் சொல்லும்போது உறவினர்கள் தான் அர்ஜுனா உண்மையாக ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பா, எதிரிகள் தான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு துணையாக இருப்பான்னு தெரிவிக்கிறார். ஏன்னா எதிரிகள் படுத்துகிற பாட்டை பார்த்த உடனே இதுக்கு இந்த உலகமே வேண்டாம் புறப்பட்டு போகலாம்னு தோணுமா. உறவினர்கள்லாம் அன்பாக இருக்காளோ இல்லையோ, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமோ, இன்னொரு பிறவி பிறந்து இதே தாய் தந்தையர் மனைவி மக்களோடு வாழலாமோன்னு தோணிடுமா. அப்போ சம்சாரத்தில் பந்தம் ஏற்படுவதற்கு உறவினர்கள் காரணமாகலாம், முக்தி விரக்தி ஏற்படுவதற்கு பகைவர்கள் காரணமாகலாம். அப்ப இவர்கள் யாரையும் நம்பி இல்லை, ஆத்மாவினுடைய நன்மையை மட்டும் புரிந்தவன் இந்த எதனாலும் தான் விகாரத்தை அடையமாட்டான் என்று பிக்ஷு சொல்லுகிறார். மை ஆவேசிதயா யுக்தா ஏதாவான் யோக சங்கிரகா. ஆகையால் உத்தவா, பிக்ஷுவினுடைய கதையை சொன்னேன்னா, இப்படி புலன்களை ஜெயிக்க வேண்டும், மனசை தழும்பாமல் வைத்துக்கொள்ள வேண்டும்னால் அதற்கு ஒரே வழி மனதை என்னிடத்திலே செரித்து விடு என்று கண்ணன் தெரிவித்தார். இது பிக்ஷு கீதை என்று சொல்லப்படுகிற பகுதி. அதற்கு அடுத்ததாக ஐல கீதை. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? வீடுமின் முத்தமும் வீடு செய்து உம்முடைய அகங்கார மமகாரங்களை விட்டு விடுங்கோள் என்று ஆழ்வார் சொன்னதை முதல்ல உத்தவருக்கு கண்ணன் அவதூதருடைய கதையை வச்சு புரிய வச்சுட்டார். அடுத்தது செல்வத்தில் பற்றை விட்டுவிடு என்பதை இப்போ பார்த்தோமே, இந்த பிக்ஷு கீதையை வைத்து புரிய வைத்தார். அதற்குள்ளேயே வேற யாரையும் நாம் ஸ்தோத்திரம் செய்யக்கூடாது, பகவானைத்தான் பாட வேண்டும் என்பதையும் அந்த பிக்ஷு வாயாலேயே உணர்த்தி விட்டார். கடைசியா மிச்சம் இருப்பது கொண்டபெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை எண்டி செய்யும் கீழும் மேலும் உத்தவும் உள்ளபிரான் தொண்டரோமாய் உய்யலல்லால் இல்லகண்டீர் துணையே என்று ஆழ்வார் பாடுகிறார். கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் என்னென்ன உறவுகள் இருக்கும். கொண்ட பெண்டிர்னு தெரிவித்த, பெண்டிர்னா மனைவி, கொண்ட பெண்டிர் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2-3 அர்த்தம் சொல்கிறார். ஒன்று, அந்த பெண்ணினுடைய தகப்பனாருக்கு பணங்காசெல்லாம் கொடுத்து, ஸ்திரீதனம்ங்கிறது மாறி தான் முன்னாடி இருந்தது. பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அவருடைய தகப்பனாருக்கு ஆண் வரந்தான் பணங்காசு கொடுக்கணும், பசுமாடுகளை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி கொடுத்து கொண்ட பெண்டிர், பணங்காசை தகப்பனாருக்கு கொடுத்து மனைவியை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா, அவர் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுகிறான், கொண்ட பெண்டிர்னு தெரிவித்தார். அப்புறம் அவருக்கே தோணித்து, அதை விட இன்னும் நன்னா அர்த்தம் சொல்கிறேன். கொண்ட பெண்டிர்னு சொன்னால் மேலே 4-5 பேரை சொல்கிறோம் இல்லையோ, கொண்ட பெண்டிர் மக்கள் குழந்தைகள், உற்றார் சுற்றத்தவர் பிறரும், மற்ற என்னென்னவர்கள் தாய் தந்தையர்கள், குழந்தைகள், மற்ற உறவினர்கள், இவ எல்லாரும் இருக்காளோ இல்லையோ, அவர்கள் எல்லாரையும் பின்னாடி சொல்லிட்டு முதலிலே கொண்ட பெண்டிர்னு தெரிவித்தார். அப்படின்னா என்னன்னால், மேலே சொல்லும் உறவுகள் அனைத்தும் கல்யாணம் ஆற வரைக்கும் தான் ஒரு புருஷனுக்கு மனசில் இருக்குமா. கல்யாணம் ஆயிடுத்தினால் அந்த அனைத்து உறவுகளாகவும் அந்த மனைவியையே கொண்டு விடுகிறான். அந்த அளவுக்கு மனைவியிடத்தில் ஒரு ஆசை. கொண்ட பெண்டிர்னால் அனைத்து உறவுகளாகவும் கொண்ட பெண்டிர், பகவானை அனைத்து உறவுகளாகவும் நினைக்க வேண்டும்னு சாஸ்திரம் கூறுகிறது. இவன் மனைவியை அனைத்து உறவுகளாகவும் நினைத்தான். இவர்கள் அனைவருமே எப்படி? கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. பார்க்கும்போது ஒரு மாதிரி வேண்டியா போல நடக்கிறாளே தவிர, நான் போனேன் என்றால் முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி தான் பேசுகிறார்கள், தவறாகத்தான் நடக்கிறார்கள். இந்த இயல்பு வேண்டாம். தொண்டரோமாய் உய்யலல்லால் இல்லகண்டீர் துணையே. பகவான் ஒருவன்தான் எப்போதும் நமக்கு சுவாமி. அவனுக்கு தொண்டனாக இருந்து உஜ்ஜீவனம் அடைவதை விட இந்த உலகத்து இல்வாழ்க்கையிலே ஈடுபடாதே என்று ஆழ்வார் உபதேசிக்கிறார். அதை புரிய வைப்பதற்குத்தான் ஐல கீதை என்று புரூரவஸ் சொல்லக்கூடிய ஒரு கீதை. புரூரவசனுடைய கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். புரூரவஸ் ஊர்வசி இடத்திலே காதல் கொண்டான். ஊர்வசியை சரின்னு அவனோடு பல நாட்கள் வாழ்ந்தாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள், நான் புறப்பட்டு மறுபடியும் ஸ்வர்க்கத்துக்கு செல்லுகிறேன்னு புறப்பட்டு சென்று விட்டாள். இவனுக்கு ரொம்ப துக்கம். அவளை பெரிந்த துக்கத்தில் தாழ முடியவில்லை. அதனால் அவள் பின்னாடியே அழுது கொண்டே ஓடினான். கடைசியில் எங்கெங்கோ தேடி ஊர்வசியை சென்று அடைந்து விட்டான். அவளிடத்திலே பிரார்த்தித்து சரின்னு அவள் இவனோடு இருப்பதற்கு ஒப்புக்கொண்டாள். பல ஆண்டுகள் அங்கே புரூரவசு ஊர்வசியோடு வாழ்ந்தான். அதற்கு பிறகு அவனுக்கு ஞானோதயம் வருது.
நாம் நன்னாத்தானே அரசனாக இருந்தோம், நடுவில் கொஞ்ச நாட்கள் என்னமோ மங்கலாக இருக்கே, என்ன நடந்ததுன்னே புரியலை. ஊர்வசியை பார்த்ததிலிருந்து இன்று வரை என்ன பண்ணேனே எனக்கு சரியாக நினைவு இல்லையே, என்ன ஆயிற்று, ஏன் என்னுடைய பாதையிலிருந்து பிறண்டு போனேன் என்று புரூரவஸ் நினைத்து பாடக்கூடிய ஸ்லோகங்கள் தான் ஐல கீதம் என்று சொல்லப்படுகின்றன. அதில் தெரிவிக்கிறார், மல் லக்ஷணம் இமம் காயம் லப்த்வா மத்தர்ம ஆஸ்திதா ஆனந்தம் பரமாத்மானம் ஆத்மஸ்தம் சமுபைதி மாம். முதல்ல கண்ணன் 2 ஸ்லோகங்களாலே உலக விஷயங்களில் ஈடுபாடு வச்சா என்ன ஆகும், என்னிடத்தில் மனதை செலுத்தினால் என்ன ஆகும்னு காட்டுகிறார். சங்கம் ந குறியாத் அசதாம் சிஷ்ணோதர திருப்பாம் குவச்சித் தஸ்யானுகஸ்தம் அஸ்யந்தே பதத்யந்தானுகாந்தவது. என்ன தெரிவிக்கிறார், யாரெல்லாம் வயிற்றை நிரப்புவதால் மட்டும் திருப்தி அடைபவர்களாக உலகில் இருக்கிறார்களோ அவர்களை உனக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. அவர்கள் போகும் பாதையில் நீ போனாய் என்றால் அப்போ என்ன தெரியுமா ஆகும், முன்னாடி ஒரு குருடன் போகிறார், அவருக்கே வழி தெரியாது, அவர் வழிகாட்டுவார் நினச்சிட்டு பின்னாடி இன்னொரு குருடன் போனார்னா என்ன ஆகும். அதை போல அவனுக்கே வழி தெரியல, சம்சாரத்திலிருந்து விமோச்சனத்துக்கு வழி தெரியாமல் இங்கேயே சுத்துகிறான். அவனை முன்னுதாரணமாக கொண்டு நீ போனாய் என்றால் உனக்கும் சம்சார கதிதான் கிடைக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும், மல் லக்ஷணம் இமம் காயம், என்னாலே கொடுக்கப்பட்ட உடல் தானே இது, அந்த உடலை லப்த்வா மத்தர்ம ஆஸ்திதா, எனக்கு பூஜை செய்யக்கூடிய தர்மம் பக்தியோகமாகிற தர்மத்திலே ஈடுபடுத்தி ஆனந்தம் பரமாத்மானம் ஆத்மஸ்தம் சமுபைதி மாம், தனக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய என்னையே ஒருவன் அடைகிறான். பகவான் தான் உலகத்தில் எல்லா ஆனந்தங்களுக்குமே இருப்பிடமா. இந்தந்த பொருள்கள்லாம் எனக்கு ஆனந்தம் கொடுக்கறது என்னால் அவரிடத்திலிருந்து ஆனந்தம் கொடுக்கும் தன்மையை கடன் வாங்கி கொள்ள வேண்டும். இனிப்பு என்கிற சுவை முதலில் எங்கே இருக்கும், பகவானுடைய திருமேனியில தான் இனிப்புங்கிற சுவையே இருக்கும். அதிலிருந்து கடன் வாங்கித்தான் உலகத்தில் சக்கரை வெல்லம் இதெல்லாம் இனிப்பாக இருக்கே தவிர உலகத்தில் ஒளி என்பது பகவானுடைய திருமேனியில் தான் உண்டு. அவனிடத்திலிருந்து கடன் வாங்கி சூரியன் ஒளிவிடுகிறார், அவனிடத்திலிருந்து கடன் வாங்கித்தான் ஒரு நெருப்பு விடுகிறார். யத் ஆதித்யகதம் தேஜः ஜகத் பாசயதே கிலம் யத் சந்திரமசி யச்சாக்னௌ தத் தேஜோ வித்தி மாமகம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். நெருப்பு சந்திரன் சூரியன் என்ன ஒளிவிடக்கூடிய பொருளாகவும் இருக்கட்டும், அதனுடைய ஒளி என்னாலே கொடுக்கப்பட்டது. உண்மையில் இந்த சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கக்கூடியவைன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்போ அவர் தான் ஆனந்தத்துக்கே மூலம். ரசோவை சக ரசகுஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி என்று தைத்திரிய உபனிஷத். ரசம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருள்னா அது பரமாத்மா. எப்போ அவனை அடைகிறோமோ அப்போதுதான் முக்தி அடைந்த ஜீவன் உண்மையில் ஆனந்தப்படுகிறான் என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. அப்போ 2 ஸ்லோகங்களாலே உலகத்தில் வயிற்றை நிரப்புவதற்காக செயல்படுவர்களை பின்தொடர்ந்தால் நீய சம்சாரத்தில் தான் உழல்வாய், என்னை பின்பற்றினாய் என்றால் முக்தி அடைந்து ஆனந்தப்படலாம் என்று தெரிவித்தாரா. அப்படியே ஆழ்வார் தமிழ் படுத்தினார். உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் அண்டவாணன் அரங்கன் வன் பேய்முலை உண்ட வாயந்தன் உன்மத்தன் காண்மினே. நான் யார் தெரியுமா, உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உணவு உடை இந்த 2த்துக்காகத்தான் எல்லா இடத்திலும் திரிகிறார்களாம். அப்படிப்பட்டவர்களோடு நான் சேரமாட்டேன், நான் ஒருவனுக்குத்தான் பக்தியோடு இருப்பேன். அண்டவாணன் அரங்கன், அந்த பகவானிடத்தில் உன்மத்தன். சாதாரணமாக பக்தி கிடையாதான். உலகத்தார்களெல்லாம் பார்த்தா இது என்ன பைத்தியமாட்டம் நடந்துக்கிறாரேன்னு சொல்கிற அளவுக்கு பக்தியோடு இருக்கணுமா. குலசேகர ஆழ்வார் தெரிவித்தார். அவர்கிட்ட யாரோ போய் கேட்டான், சுவாமி நீர் இப்படி நிறைய நாம சங்கீர்த்தனமெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறீர், பகவானிடத்தில் பக்தியோடு இருக்கணும்னு சொல்கிறீர், எப்பவுமே அவனையே சிந்திக்கணும்னு தெரிவிக்கிறீரே, இப்படியெல்லாம் நடந்தால் உலகத்தில் எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்ல மாட்டாளா, எனக்கு வெக்கமாக இருக்காதா, பைத்தியம்னு ஏசுவார்களேன்னு ஒருத்தர் குலசேகர ஆழ்வாரை கேட்டார். குலசேகர ஆழ்வார் சொன்னார், நீ பதிலுக்கு அவளை பைத்தியம்னு சொல்லிடு. கண்ணனை தெரிஞ்சுக்காமல் உலக விஷயத்தை இன்பமானதுன்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கானால் அப்போ நாம தான் அவனை பைத்தியம்னு சொல்லணும், அவர் நம்மளை பைத்தியம்னு சொல்லக்கூடாது. பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன்னு தெரிவிக்கிறார். மற்றவாள்லாம் என்ன பேய்த்தனமாக இருக்காரு, என்ன உலகத்துக்கு புறம்பாக நடக்கிறாரு, உலகத்தோடு ஒன்றி வாழ வேண்டாமான்னு சொன்னால் பகவானோடையே ஒன்றி வாழ்வதற்கு அவர் தயாராக இல்லை. உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். அதை போல உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். உணவுக்காக உடைக்காக ஆங்காங்கு தெரியக்கூடிய சாதாரண சம்சாரிகள், அவர்களை முன்னுதாரணமாக வச்சு நடந்தோம்னால் திரும்ப திரும்ப சம்சாரத்தில் தான் பிறக்க வேண்டும். இதை புரிய வைப்பதற்கு
இதில் சொல்லப்படுவது என்ன சுகம்? இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகம். ஆண் பெண் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகத்தில் ஆசை வைக்காதே. அங்கதானே புரூரவசு இழந்து போனான். ஊர்வசியிடத்தில் இருந்த காமத்தால் தான் தன்னுடைய அனைத்து நன்மைகளையும் இழந்தான். திரும்ப தான் எல்லாத்தையும் புரிந்து கொண்ட பிறகு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இவை. காமான் அதிருப்தோ அனுஜுஷன் க்ஷுல்லகான் வர்ஷயாமினீஹி நவேத யாந்தி நாயாந்தீஹி வஷ்ய ஆகிருஷ்ட சேதனஹா. புரூரவஸ் தெரிவிக்கிறார், நீ ஆசைகளுக்கு மட்டும் இடம் கொடுத்து அதை அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் என்றால் அப்போ நாள்கள் போகிறதே நமக்கு தெரியாதான். எத்தனை நாள் ஒரு விஷயானுபவத்தில் நாம் கழிக்கிறோம். ஏதோ ஒரு திரைப்படம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு தொடர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போல்லாம் அதில் வேறு ஒரு வழக்கம் இருக்குது. தொடர்னால் முன்னாடியெல்லாம் வாரம் ஒரு நாள், இல்லை வாரத்தில் 5 நாள் இப்படிலாம் வருமோ இல்லையோ, அதை அந்தந்த வாரம் காத்திருந்து அப்பப்போ பார்க்குறது உண்டு. இப்போ புதுசாக ஒரு வழக்கம் வந்திருக்கு. அதை ஒவ்வொரு வாரம் போடுறச்சே யாருமே பார்க்க மாட்டான். அது வந்து முழுக்க முடியும். ஏன்னா அதை ஒரு வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக. அதில் நிறைய ரகசியங்கள் எல்லாம் அடங்கி இருக்குமோ இல்லையோ, அது தெரியாமல் தலை வெடிச்சு போயிடும். அதனால் காத்திருந்து அதில் இப்போ 10 தவணைகள் வரணும்னா 10 அந்த தொடரில் முழுக்க வெளிவருவதற்கு காத்திருப்பார்கள். அப்புறம் ஒரு நாள் முழுக்க அலுவலகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய உணவை எல்லாம் பண்ணி மடியில் வச்சுட்டு கார்த்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே 10 மணி நேரம் ஒன்றா பார்த்து முடிச்சுருவாளாம். அவர் தெரிவிக்கிறார், இது 10 மணி நேரம் போகிறதா 10 நாள் போகிறதான்னு கூட உனக்கு கணக்கு தெரியாது. உலக விஷயங்களில் ஈடுபட தொடங்கினாய் என்றால் வாட்களாகி நாட்கள் செல்லன்னு ஆழ்வாருடைய பாசுரம். கேரளத்து பக்கம்லாம் போனோம்னா பெரிய பெரிய மரம் இருக்கும். அதை ரம்பத்தால் அறுத்து கீழே தள்ளுவாளாம். அதை எடுத்து மேலே பயன்படுத்துறதுக்கு மரம் வேணுமோ இல்லையோ, அந்த பெரிய ரம்பம் இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தர் நின்றுப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் நின்றுப்பார். மரத்தில் ரம்பத்தை வச்சு இழுத்து 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 அறுப்பாளாம். ஒருத்தர் அந்த வழியாக போயிட்டு இருந்தார். பார்த்த உடனே எப்போ எவ்வளவு அழகாக இந்த ரம்பம் இருக்குது, எவ்வளோ கூர்மையாக நன்னா பட்டை தீட்டி வச்சுருக்கா, அழகாக இப்படி போகிறது அப்படி வருது, இப்படி போகிறது இப்படி வருது, என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். பக்கத்தில் வந்தவர் ஒருத்தர் கேட்டார், எப்பா இது போயிட்டு வர்றது இருக்கட்டும், மரத்துக்கு உயிர் போகிறதே அதை பார்த்தியா, மரம் வெட்டப்படுகிறதேன்னு கேட்டார். அது இவன் கண்ணில் படவே இல்லை. எவ்வளவு அழகாக ரம்பம் போகிறதுன்னு பார்த்தானே தவிர மரம் உயிரிழக்கிறதுன்னு பார்க்க தவறி விட்டார். அதை போல் ஆழ்வார் சொல்கிறார், வாட்களாகி நாட்கள் செல்ல, ஒவ்வொரு நாள் கடந்து போகிறதுனால் நாளைக்கு பார்ப்போம், நாளை பகவானை நாளைக்கு சேவிச்சுடுங்க. வைகுண்ட ஏகாதசி வேற. தள்ளி போட்டு நாளை நாளை நாளைன்னு தள்ளினோம்னால் அந்த நாளை வருமானே தெரியாது. ஒவ்வொரு நாள் கழிய கழிய நமக்கு ஆயுசு என்னன்னு தெரியாது, எத்தனை நாள் இருக்க போகிறோம்னு தெரியாது. அப்போ இன்றைக்கு இழந்த நாள் கடைசி நாளாக கூட இருக்கலாம். பற்றாமலேயே நாம் மரணம் அடைந்தோம்னால் எந்த நன்மையும் அடைய முடியாது. அப்போ நாள் போகிறது. மக்களுக்கெல்லாம் நல்ல ஆனந்தம். சூரியன் காத்தால் உதிச்சார்னால் வெளியில் போய் ஆனந்தமாக ஓடி ஆடி சம்பாதிக்க போகிறோம்னு ஆனந்தப்படுறாளாம். சூரியன் அஸ்தமித்து விட்டார் என்றால் வீட்டுக்கு வந்து மனைவி மக்களோடு சுகமாக அனுபவிக்க போகிறோம்னு ஆனந்தப்படுறாளாம். இதுக்கு நடுவில் ஒரு நாளே கடந்து போயிடுத்துன்னு யாருமே உணர்வதில்லையே. பகவானை விட்டு பிரிந்து ஒரு நாள் போச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் அந்த வருத்தமே இல்லையான்னு நம்மளை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார். அப்படி விஷயானுபவத்தில் ஈடுபட்டான் புரூரவஸ். அந்த புரூரவஸுக்கு எத்தனை ஆண்டுகள் கழிந்தனன்னு கூட ஞாபகம் இல்லை. இதே போல் புராணத்தில் ஒரு ரிஷியை பற்றின கதை உண்டு. ஒரு அப்சர பெண்ணு. இந்த ரிஷி தவம் பண்ணக்கூடிய இடத்துல அவள் ஏதோ தீர்த்தம் எடுப்பதற்காக வந்தாள். பார்த்த உடனே இவருக்கு அவரிடத்திலே காமம் தலைக்கேறியது, ஆசை கொண்டார். சரின்னு அவரோடு சேர்ந்து வாழ்ந்தார். பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. 997 ஆண்டு அவர்கள் இருவரும் சேர்ந்திருந்தார்களாம். அது ஆனால் அவருக்கு தெரியவே இல்லை. இவரோடு இருந்தவர் படுக்கையிலிருந்து எழுந்தார். பெண்ணே சந்தியாவந்தனத்துக்கு நேரமாச்சு, நான் போய் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த அப்சரத்திட சொன்னான். அவள் கேட்டாலா, எந்த சந்தியாவந்தனம், நீர் 997 வருஷமாக சந்தியாவந்தனம் பண்ணலை, இப்போ எங்கே திடீர் நினைவுக்கு வந்ததுன்னு கேட்டா. என்னது, இன்னைக்கு கார்த்தால தானே உன்னையே நான் பார்த்தேன், இப்போ சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணமே போகிறேன்னால் நடுவில் 900 சொச்ச வருஷம் போனதே அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த விஷயானுபவத்திலே ஈடுபட்டிருந்தார். அதை போலத்தான் நானும் இருந்தேன். காமானு திருப்தகா அனுஜுஷன், மேலும் மேலும் ஆசை. ஆசை என்பது மட்டும் அனுபவித்து தீர்க்கப்பட முடியாதது. ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயையேவ அபிவர்த்ததேன்னு எது தெரிவிக்கிறார். நெருப்பிலே மேலே மேலே ஹவிஸ் நெய்யை குத்தினாலோ ஒரு அரிசியை போட்டாலோ அதையும் உள்வாங்கி கொண்டு இன்னும் நன்னாத்தானே எரிய போகிறது. அதை போல ஆசை என்பதும் எவ்வளவு அதை நிரப்ப பார்த்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அதை அணைப்பதற்கு ஒரே வழி எரிகிற கட்டையை பிடுங்குவது தான். அதை போலத்தான் வைராக்கியத்தை வளர்க்கணுமே தவிர அனுபவித்து வளர்க்க முடியாதுன்னு புரூரவஸ் புரிந்து கொண்டான். குதஸ்தஸ்ய அனுபாவஸ்யாத் தேஜ ஈஷத்வமேவா யோன்வகச்சம் ஸ்திரியம் யாந்திம் கரவத் பாத தாடிதா.
தெரிவிக்கிறார், சரிதான், நான் இருந்த ஆசையில் மூழ்கி போனதற்கு எனக்கு நடந்த நிலை சரிதான். எப்பேற்பட்ட அரசனாக இருந்தேன், மக்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினார்கள், காமத்துக்கு வசப்பட்டதனால்தானே அனைத்தையும் இழந்து இப்போது நிற்கிறேன். காமத்துக்கு வசப்பட்டவனுக்கு தவமோ யோகமோ கர்மங்களோ நாம சங்கீர்த்தனமோ எதுவுமே உதவ முடியாது. பொதுவாக இதெல்லாம் என்ன பண்ணும், மனசை ஒருவன் அடக்கி இருந்தான் என்றால் அவனுக்கு இதெல்லாம் பண்ணால் அந்த மனசு மேன்மேலும் வளரப்போகிறது, பக்தி வளரப்போகிறது. ஒருத்தன் மனசால உலக விஷயங்களையே நினைத்து கொண்டு ஆனால் வாய் மட்டும் நாம சங்கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்குது, புஷ்பங்களை தொடுத்துட்டே இருக்குனால் அதனால் எந்த நன்மையும் வராது. புஷ்பம் தொடுக்கிற செயல்னால ஒரு நன்மை கிடையாது. அது பகவானுக்காக நினைத்து கொண்டு அவனை நினைத்து கொண்டு யார் யாரெல்லாம் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா, ஆண்டாள் எப்படி பாடுறா, பெரியாழ்வார் எப்படி பண்ணார், அனந்தாழ்வான் எப்படி பண்ணார், இப்படி நினைத்து கொண்டு பூத்தொடுத்து சமர்ப்பித்தால்தான் பக்தியே தவிர வெறும உடல் செயலுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அதனால்தான் புத்தௌ சரணம் அன்விச்சன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ஞானம்தான் சிறந்தது. கர்மம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் தான் அந்த கர்மத்தையே உயர்த்துமே தவிர இல்லாவிட்டால் வெறும வாய் வார்த்தையாக பேசுகிறோம், நாமங்களை சொல்லுகிறோம்னு ஆகிவிடும். அப்படித்தான் எனக்கும் நடந்தது. ந திருப்யத ஆத்மபூ காமஹா பும்ச்சலாபகிருதம் சித்தம் கோன்வன்யோ மோச்சிதம் பிரபு ஆத்மாராமேஸ்வரம் மிருதே பகவந்தம் அதோக்ஷஜம். இவரும் தெரிவிக்கிறார். கீழே பிக்ஷு என்ன சொன்னார், செல்வத்தில் ரொம்ப பேராசையோடு இருந்தேன், அது விலகினதற்கு காரணம் பகவானுடைய அனுகிரகம்னு சொன்னாரா. அதே வார்த்தை இங்கே புரூரவர் சொல்லுகிறார். அதோக்ஷஜனான பகவானுடைய அனுகிரகம்தான் இன்றைக்காவது எனக்கு தெளிவு ஏற்பட்டது. இல்லாட்டா இந்த சம்சாரத்தில் ஆசை என்கிற வலையில் சிக்கின ஒருவன் அதிலிருந்து வெளியே வருவதற்கு பகவானுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் முடியாது. தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேயவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று கீதா ஸ்லோகம். இந்த மாயை என்கிற சம்சாரத்துக்குள்ளே நான் தான் ஜீவாத்மாவை அடைத்து வைத்திருக்கிறேன். அதிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால், இந்த மயக்கம் தெளிய வேண்டுமென்றால் என்னிடம் சரணாகதி செய்தால்தான் முடியும் என்று கண்ணனே கூறுகிறார். அப்போ பகவானுடைய அனுகிரகத்தாலே இதிலே மீண்டு வந்தேன், அதை தவிர யாரும் இப்படி ஒருவனை ரட்சிக்க முடியாது என்று தெரிவித்தான். இது ஐலனுடைய கீதை. திருமங்கையாழ்வார் பதரிகாசிரமத்துக்கு 10 பாசுரங்கள் பாடினார். முத்தமூத்து கோல் துணையா என்று தொடங்கி முதல் 10 3வது திருமொழி. அதிலே ஒருவன் என்னென்ன கடைசி காலத்தில் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும், அப்படி கஷ்டப்படுவதற்கு முன்னால் விரைவில் பதரிகாசிரமத்துக்கு சென்று பகவானை நீங்கள் பற்றுங்கோள் என்று தெரிவிக்கிறார். பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா உன்னி உன்னி தள்ளி நடவாமுன் வண்டு பாடும் தந்துழாயான் வதறி வணங்குதுமே என்று ஒரு பாசுரத்தில் பாடுகிறார். ரொம்ப வயசாக எடுத்து ஒருத்தருக்கு சின்ன வயசுலெல்லாம் அவருக்கு பெருசாக பகவானிடத்தில் ஈடுபாடே கிடையாது. அதனால் என்ன பண்ணார், லௌகிகமாக யௌவன இன்பங்களிலே நிறைய ஆசையோடு இருந்தாராம். வயசான பிறகு எல்லாரும் சொல்லுவாளோ இல்லையோ, அந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அப்படியெல்லாம் ஆனந்தப்பட்டேன் என்று சொல்லி காண்பிப்பார்களோ இல்லையோ, அதை போல கடைசி காலத்தில் சொல்கிறாராம். பண்டு காமரானவாறும், அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் என்னை எப்படி ஆசைப்படுவா தெரியுமோ, பாவையர் வாயமுதம் உண்டவாறும், அவர்கள் திருவாய் அதரத்தின் அமுதத்தை நான் எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா என்று தன்னுடைய பழைய பெரிய சரித்திரம் வீரதீர பிரதாப செயல்களை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுவாராம். ஒக்க உரைத்து இருமி, அதை சொல்கிறதுக்கு கூட இப்போ சக்தி கிடையாது. அன்னைக்கு இருந்த அனுபவத்தெல்லாம் இன்னைக்கு அனுபவிப்பதற்கு சக்தி கிடையாது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 4 தடவை இருமல் வருது. இப்படி இருப்பவர்கள் கால் தண்டு காலா ஊன்னி ஊன்னி, தங்காலில் நடக்கக்கூடிய முடியல வரால, தண்டை ஊன்றிக்கொண்டு ஊன்றி ஊன்றி மெதுவாக நடந்து வரார். அப்படி வருகிற நிலை வருவதற்கு முன் வண்டு பாடும் பூம்பொழில் சூழ் வதறி வணங்குதுமே, வண்டுகளெல்லாம் சுத்தி ரீங்கரிக்கக்கூடிய பதரிகாசிரமத்து எம்பெருமானை வணங்குங்கோள் என்று தெரிவிக்கிறார்.